போடுங்க. அஜித் கேட்காது சார். அஜித் விஜய் கேட்பீங்களா நீங்கள்? நீங்கள் எப்போ போங்க சார்? சும்மா போயிட்டு நீங்கள் அஜித் ரசிகனா சீன்ற மாதிரி இருக்கு. தப்பு தப்பு. பையன் யார் நீ? உங்களுக்கு பெரிய ஆள் சார். அவருக்கு பெரிய ஆள் சார். அவங்க பெரிய ஆள். உங்க அம்மா உங்களுக்கு பெரிய தாய் தெய்வம். எங்க அம்மா எனக்கு தாய் சார். அப்படிங்க சார். சும்மா போட்டு சார். சின்ன பின்ன போட்டு ஓவரா இருக்கும். சும்மா என்ன சொல்ல வரணும்? சும்மா சும்மா ஒரு கேட்குறத நீங்கள் பத்திரிக்கை தானே அது கேட்குற ஒரு தர்மம் இருக்கும்ல. சீன்ற மாதிரி கேட்கக்கூடாது. போய் அண்ணான் போட வேண்டிய என்ன அப்படின்னா நீங்கள் போடுங்க. நீங்கள் சம்மர் கேஸ் நீங்கள் போடுங்க சார். சும்மா போட்டு சொல்ல ஒரு மேட்ரே கேட்குறேன். விஜய் ரசிகர்களுக்கு என்னோடய வேண்டுகோள், இப்போ தொண்டராக மாறிட்டீங்க. இப்போ இவர் உட்காருண்ணா. இப்போ நீங்கள் ஒரு தேட்டராக போய் பண்ணுறது உங்கள் விருப்பம். ஓகே, உங்கள் அன்பு வெளிப்பாடு. இப்போ அரசியல் வந்துட்டால் தொண்டர் வந்து இப்போ நீங்கள் என்ன உங்களோட என்ன உங்கள் செயல்பாடு என்ன? படம் ரிலீஸ் ஆகும்போது தோரணம் கட்டினீங்க. ஓகே, இப்போ என்ன? அவர் மக்கள் சேவை போயிட்டார். நீங்கள் எங்கே போறீங்க? ரசிகர் எங்கே போறீங்க? நீங்கள் என்ன பண்ண போறீங்க? என்னோட வேண்டுகோள் ஒன்றே ஒன்று தான். நீங்கள் அவருக்கு மாநாட்டுக்கு போய் போகலாம், அவருக்கு வரும்போது தோரணம் கட்டலாம், கட்டு வைக்கலாம், என்ன பண்ணுங்க. இன்றைக்கி ஒரு அரசியல்வாதிக்கு என்ன கொள்கை, என்ன கோட்பாடு, நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் மீறி கடைசி எவன் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறானோ அங்கே மக்கள் சாஞ்சிறாங்க. அதான் இன்றைக்கி விபரீதம். இங்கே நல்லவன்லாம் ஜெயிக்கிறது தான் கஷ்டம். எனக்கு கொள்கை இருக்குது, அப்படி இருக்குது, என்ன சொன்னாலும் சரி, கடைசி எவன் பணம் கொடுக்குறானோ அதுக்கு சில பேர் ஓட்டு போட்டுறாங்க. நடந்துக்கிட்டு இருக்கு. விஜய் ரசிகர்கள் வந்து என்னன்னா இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்குறது தடுக்கிறதுல தனி படையை வைக்கணுங்களா. அது விஜய் சார் வெளியே சொல்லணும். விஜய் சார் வந்து அவர் பேசுகிறாரு, ஒரு கட்சியை பற்றி பேசுகிறாரு, ஒரு கட்சி விமர்சனம் பண்ணுறாரு. ஓகே, இந்த ஓட்டுக்கு பணம் வாங்குறது எவ்வளோ கேவலமான விஷயம், எவ்வளோ கேடுகட்ட விஷயம். ஓட்டுக்கு பணம் வாங்குறது நாட்டுக்கு கொண்ட துரோகம். ஃபஸ்ட்டு முதல்ல ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டாலே நல்லம் கட்டும் பார்க்க மாட்டாங்க. கொள்ளையடிச்சவன் பணம் கொடுப்பான், அவனுக்கு ஓட்டு போட்டுவாங்க. நான் சொல்ல இந்த கட்சி அது எந்த கட்சியும் இல்லை, பொதுவாக எந்த கட்சிக்காரன் பணம் கொடுத்தாலும் அது தடுக்கிறது ஒரு உண்மையான தொண்டனுக்கு அழகு. விஜய் சார் வந்து நீங்கள் மாநாட்டில் பேசுகிறத விட இந்த விஷயத்த திரும்ப பேசுங்க. உங்கள் ரசிகர்கள் சொல்லுங்கள், உங்கள் தொண்டருக்கு சொல்லுங்கள். உங்கள் ரசிகர்களும் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறத கண்காணித்து தடுத்தா தான் அடுத்த ஒரு தலைமுறை, அடுத்த ஒரு மாற்றம் வருமே தவிர இல்லைன்னா ஏமாற்றம் தான் வரும். இதை நான் விஜய் சார்ட்டையும் வேண்டிக்கிறது. ஓகே. பிக் பாஸ் பற்றி ஏகப்பட்ட கேள்வி பூச்சிகள், ஏகப்பட்ட ஆர்கியூமெண்ட்லாம் இருக்குது. ஒரு சமூகத்துக்கு வந்து இந்த அளவுக்கு சமூகம் சார்ந்த விஷயங்களை இருப்பாங்களான்னு ஒரு பயப்படவே வைக்கிறேன். அதை பற்றி உங்களை இயக்குனராக உங்களை காமிக்கணும் சார். சார், இப்போ பிக் பாஸில் உள்ள நடக்கிற நிகழ்வுகள் வந்து அது யதார்த்தமான நிகழ்வா, இல்லை க்ரியேட் பண்ண நிகழ்வா, இல்லை அதுக்கு ஒரு ஸ்கிரிப்டு ரெடி பண்ணி அந்த ஸ்கிரிப்டின் படி உள்ள நடக்கிறாங்களா, இது பலது இருக்குது. இப்போ நம்ம டிவியில் சீரியல் பார்க்குறோம், வெப் சீரிஸ் பார்க்குறோம், அந்த மாதிரி தான் நீங்கள் பிக் பாஸை பார்க்கணும் மக்களும் சொல்கிறேன். ஏன்னா அங்கே உள்ள நீங்கள் யதார்த்தம் உண்மையாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது ஒரு ட்ராமான்னு நினச்சி நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ரொம்ப நீங்கள் பார்த்துட்டு எமோஷன் ஆகிட்டு, இப்போ வெப் சீரியலில் வந்து ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணு வந்து ஒருத்தனை கொலை பண்ணுது, அதை எப்படி பார்க்குறோம்? அது சினிமாவை பார்த்துறோம், வெப் சீரிஸை பார்க்குறோம், ஒரு சீரியலை பார்த்துறோம், ஒரு கற்பனை கதாபாத்திரம் பார்க்குறோம்ல. என்னை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப போட்டு அதில் போட்டு மக்கள்லாம் போயிட்டு உண்மையிலே அப்படி இருக்காங்களாம் நீங்கள் நினைக்காதீங்க. அவங்க வந்து டிஆர்பி அதிகமாக இருக்கும், அந்த ஷோ சக்ஸஸ் ஆகிறதுக்கும் சில இதெல்லாம் ப்ளேலாம் பண்ணுவாங்க. நம்ம மக்கள் வந்து போயிட்டு அதெல்லாம் நம்பக்கூடாங்கிறோம் என்னோடய இது. அப்படியே அப்படி யதார்த்தமாக இருந்தால் கூட ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் அனுமதிக்கணும். அங்கே உள்ளது இருக்கிறவர் நம்ம சினிமா துறையை சேர்ந்த பிரபல ஹீரோ விஜய் சேதுபதி அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு முக்கியமான ஹீரோ இன்றைக்கி சமூகத்தில், திரையுலகில். அப்போ அவர் இருக்கும்போது எப்படி கமல்ஹாசன் இருந்தாரோ அதுக்கப்புறம்
இன்றைக்கி விஜய் சேதுபதி உள்ளே இருக்கார். அப்போ அவருக்கு சமூக பொறுப்பு இருக்குது. நீங்கள் விஜய் சேதுபதி வந்து உங்கள் படத்தில் என்ன வேணால் கரெக்டாக நடக்கலாம். நீங்கள் கொலாரம் நடிக்கலாம், போலீஸ்காரனாக நடிக்கலாம், லவ்வராக நடிக்கலாம், என்ன கரெக்டாக நடிக்கலாம். ஆனால் இது வந்து விஜய் சேதுபதியோட ஒரிஜினல் வருஷனை தான் மக்கள் பார்க்குறோம். விஜய் சேதுபதி தான் நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் இங்கே கேரக்டரை பார்க்கல. அப்போ நீங்கள் அங்கே உங்களுக்கு விஜய் சேதுபதிங்கும்போது அது பொறுப்பு இருக்குது. நீங்கள் படத்தில் நடிக்கிறது என்ன கரெக்டாக நடிக்கலாம்னு சொல்ல முடியாது. திரு நடிக்காதியே, கொலாரம் நடிக்காதியே, அது சொல்ல மாட்டோம். அதுவும் நீங்கள் ஒரு நடிகர் வந்து என்ன கரெக்டாக நடிக்கலாம். ஆனால் பிக் பாஸில் விஜய் சேதுபதிங்கிறது மக்கள் செல்வாக்கு உள்ள ஒரு நடிகர், பொறுப்புள்ள ஒரு நடிகர். சார் நீங்கள் பொறுப்புள்ள நடிகர் சொல்கிறீங்க. லேப்டாப் வாங்குகிற விஷயத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப் கொடுக்குறாங்க. அதில் வந்து சினிமா நடிகர்களுக்கு என்ன சம்மந்தம், ஏன் அவங்க அங்கே போகிறாங்க? போயிருக்காரு. லேப்டாப் மட்டும் இல்லை சார், சமூகத்தில் இப்போ சமீபத்தில் நடக்கிற எல்லா அரசு விழாக்களும் ஒரு சினிமா விழாவாக தான் நடக்குது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ஆயிடுச்சா? அந்த மேடையில் யார் யார் இருக்குங்க சார்? ஆயிடுச்சாங்க பார்ப்போம். அந்த மேடையில் யார் இருந்தா? பெரிய கல்வியாளர் இருந்தாங்களா, பெரிய பேராசிரியர் இருந்தாங்களா, பெரிய கல்வி மேதைகள் இருந்தாங்களா? அங்கே யார் இருந்தா? எல்லாம் சினிமாக்காரங்க. அதுக்கப்புறம் மகளிர் அணின்னு ஒரு அது நீங்கள் அங்கே அரசுட்டு கேட்கணும். நானும் அதுதான் கேட்குறேன். சினிமா வேறு கல்வியாளர்கள் யாரும் இல்லையா? கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னா கல்வி எப்படி சிறந்துச்சுன்னு அவங்க பேசணும். அங்கே சினிமாக்காரன் அப்போ எல்லாமே சினிமா நிகழ்ச்சியாகவே இருக்குது சார். இப்போ அந்த மகளிர் மாநாடுன்னு போட்டாங்க, அதில் மேடையில் பார்த்தா அதுலேயும் சினிமா நடிகைகள் தான் அதிகமாக இருந்தாங்க. இப்போ லேப்டாப் வழங்குறதுல எத்தனை மந்திரி இருக்காங்க, எத்தனை தமிழ்நாடு எத்தனை பெரிய ஆளுலாம் இருக்காங்க. ஏன் நான் விடுங்க, உங்கள் கூட்டணி கட்சியில் எத்தனை பேர் இருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு கூப்பிட்டு பேச வச்சு நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் எல்லா அரசு விழாக்களும் இன்றைக்கி சினிமா விழாக்களை மாறிக்கிட்டு இருக்கு. அது ஏன்? ஆனால் சினிமாவுக்கு நல்லது பண்ண மாட்டேங்குது. ஒரு படம் சின்ன படம் ரிலீஸ் ஆக முடியல, தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. சினிமாவில் 1000 பிரச்சனை இருக்குது, பிடிச்சிருக்கு 1000 பிரச்சனை இருக்குது. ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதிலெல்லாம் உங்களுக்கு சினிமாவில் அக்கறை இருக்க மாட்டேங்குது. உங்கள் விழாக்களுக்கு மட்டும் சினிமாக்கரம் தேவை. சினிமாக்கா என்ன வேறு என்ன நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்க? எங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணிங்க? சிறிய படங்க எத்தனை தவிக்குது, அதை சீரமைக்கிறீங்களா? இந்த இப்போ சல்லியர்கள்னு படம், தமிழ் சார்ந்த படம், ஒரு இலங்கை தமிழோட வழியை சொல்கிற படம், அதுக்கு தேட்டரிங்க கிடைக்கல. அந்த ரிலீஸ் பண்ணுறது பிடிச்செல்லாம் தெருவில் வந்து கத்துறாங்க, தெருவில் வந்து கதறாங்க. என்னதுன்னு கேட்குறீங்களா? அப்போ இதெல்லாம் சினிமாவுக்கு எந்த நன்மை செய்ய மாட்டேங்கிறீங்க. ஆனால் சினிமாக்காரனை வச்சுட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அரசு விழாக்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சார் சின்மை வந்து இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, உங்களுக்கு புரிய முடியா. ஆனால் சின்மைக்கு மட்டும் யாருமே எந்த ஆக்ஷன் எடுக்கவே மாட்டாங்க. மியூசிக் சங்கத்தில் கூட எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க. இல்லை சார், ஆனால் காசு வாங்கிடுறாங்க, ஆனால் பாட்டு பாடிடுறாங்க. கேட்டால் வந்து இவர் இருந்தால் பாட்டுக்க மாட்டேன், தெரிஞ்சுதான் பாடிக்க மாட்டேன்றாங்க. அது எந்த விதத்தில் சரியாக இருக்கிறது நியாயம்? அது நம்ம சின்மை அவங்க ஏற்கனவே நிறைய பிரச்சனை சந்திச்சதுனால நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் அவங்கள்ட்ட ஸ்டெப் எடுக்க முடியல. ஏன்னா அவங்க உண்மையிலே மனதை பாதிக்கப்பட்டிருக்கலாம், ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம ரொம்ப போய் ஒரு 1000 தான் இருந்தாலும் ஒரு பொண்ணுங்கிற ஒரு இது வந்துடுது. நம்ம போய் திருப்பி ஸ்டெப் எடுத்து சில விஷயத்தில் நம்ம சுமூகமாக தான் போடுது சார். ஒரு பெண்ணுங்கிற முறையில் சுமூகமாக தான் போட்டு இருக்குது. நான் வந்து ஒரே ஒரு விஷயந்தான் சினிமா மேடத்தில் நான் கேட்க வேண்டிய விஷயம். ஓகே, உங்களுக்கு சித்தாந்தம் இருக்கும், தப்பு இல்லை. ஒவ்வொருத்தர் கொள்கை அடிப்படையில் இருப்பாங்க. சிலர் வந்து நாத்தியத்தில் தான் இருப்பாங்க, அவங்க வந்து ஆன்மீக பற்றி நடிக்க மாட்டாங்க. சிலர் வந்து ஆன்மீக பயங்கர ஈடுபாடாக இருக்கும், அவங்க நாத்தியம் அப்படி கேரக்டர் நடிக்க மாட்டாங்க. இப்போ எம்ஜிஆர்லாம் பார்த்தா அவருக்கு குடிப்பழக்கம் இருக்காது, ஆனால் குடியார் நடிக்க மாட்டார், சிகரெட்டு குடிக்க மாட்டார். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சித்தாந்தம். அது மீறி அவங்க கலைத்துறையில் நடிக்கணும், பாடணும் அப்படிங்கிறதுலாம் நம்ம வற்புறுத்த முடியாது. இப்போ அவர் மோகன்ஜி கேட்குறது ஒன்று தான், இவர் படம்னா பாடியிருக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ என் மேலே என்ன குற்றச்சாட்டு, அதை நானே தெரிஞ்சுக்கணுங்கிறார். இப்போ பொதுவாக நான் கேட்டேன்னா, இப்போ மோகன்ஜினா பொதுவாக என்னென்னா ஒரு ஜாதி முத்திரை பதிந்த ஒரு இயக்குனர் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அப்போ ஒரு ஜாதி முத்திரை பதிந்த ஒரு இயக்குனர் படத்தில் நான் பாடினக்கா வருத்தப்படுறேன்னு சொல்லலாம், ஒரு நியாயம். ஓகே, அப்பா அவங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குப்பா, ஒரு ஜாதி முத்திரையை பதிந்த ஒரு இயக்குனர் படத்தில் பாடக்கூட சித்தாந்தம் இருக்குப்பா, ஓகே. அது வந்து ஏன் அப்படின்னா அதுக்கு கேட்க மாட்டோம், அது அவங்க இஷ்டம் சார்.
ஒரு 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 மத சார்ந்த படத்தில் பாட மாட்டேன், ஒரு ஜாதி சார்ந்த படத்தில் பாட மாட்டேன். அது அவங்க இஷ்டம், அது வந்து நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. ஆனால் இதுக்கு முன்னாடி மாரி செல்வராஜ் படத்தில் பாடினீங்கல்ல, லைவில் வந்து பாடினீங்கல்ல, அப்போ மோகன்ஜி மேலே ஜாதி முத்திரை இருந்துக்குன்னா இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் மாரி செல்வராஜ் மேலேயும் அந்த ஜாதி முத்திரை இருக்குது. ஜாதி முத்திரை பதிந்த ஒரு இயக்குனர் தான். அப்போ அவர் படத்தில் ஏன் பாடினீங்க? அப்போ சொல்லுங்கள், இவர் ஜாதி முத்திரை பாடினா அப்போ அங்கேயும் நீ பாடிடக்கூடாது. அப்போ நாங்கள் சித்தார்த்தை நாங்கள் வரவேற்போம். ஒன்றே ஒன்று தான், இந்த இயக்குனர் படத்தில் பாடவே இந்தந்த இயக்குனர் படங்களை நான் பாட மாட்டேன்னு உங்களுக்கு சித்தாந்தம் இருந்துச்சுன்னா நீங்கள் முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி, இந்த படத்தை இயக்குனர் யார்? அதான் கேட்கணும். நமக்கு ஒரு இயக்குனர், நான் இப்போ எந்த யார் இயக்குனர் இருந்தால் பரவாயில்ல, என் பாரு என் தொழில் அப்படின்னு பாடிட்டே இருக்கவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. சில இயக்குனர் படத்தில் பாடினதுக்காக நீங்கள் வருத்தப்படுறீங்கன்னா அப்போ நீங்கள் சில இயக்குனர் பாடக்கூடாதுன்னு ஒரு சித்தாந்தம் இருக்குது. இன்னார் படத்து இயக்குனர் தான் பாடுவேன், இன்னார் இயக்குனரில் பாட மாட்டேன். பராசக்தி கதைநாயகி வந்து ஸ்ரீலீலா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜனநாயகம் படம் போய் பார்க்காதீங்க, பார்க்குறதா ஒரிஜினல் படம் போய் பாருங்கள், பாலாஜி படம் போய் பாருங்கள், உங்களுக்கு எங்கள் படத்தை தாண்டி அந்த படம் பார்க்கறதா இருந்தால் வேறு படம் போய் பாருங்க கருத்து. அவங்க ஒரு நடி எங்கள் ஆர்டிஸ்ட்டுங்க அந்த படத்தில் நடிச்சிட்டாங்க, சம்பளம் வாங்கிட்டாங்க, வாங்க சம்பளத்துக்கு அவங்க வந்து விசுவாசமாக கூவுறாங்க. இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாது. இதெல்லாம் வந்து சொல்லட்டுங்கிறேன். அது போய் பெருசாக எடுத்துக்கூடாது. நம்ம சொல்கிறத அவங்க எப்போவுமே இந்த படத்தை பாருங்கள், இந்த படத்தை பார்க்க சொல்லக்கூடாது சார். படங்களை பார்க்காதீங்கன்னு அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியில் உங்களை லாக் பண்ணிட வேண்டியதான். தமிழ் படத்தை இந்த எங்களுக்கு பராசக்தியும் தமிழ் படம், ஜனநாயகம் தமிழ் படம். எங்கள் சினிமாக்காரனா எல்லாருக்குமே 2 படமும் ஓடணும், 2 படம் வெற்றி அடையணும். ஒரு படம் வெற்றி அடையணும், ஒரு படம் தோக்கணும் யாரும் நினைக்கக்கூடாது. இப்போ பராசக்தி குறிப்பை சேர்ந்தவங்க அவங்க சரி யாராக தான் சரி, ஜனநாயகம் தோக்குன்னு நினச்சாலும் அது வந்து சரியான நோக்கம் இருக்காது.